மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதிர்வரக்கூடிய யூஜிடிஆர்பி என அழைக்கப்படும் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேதியியல் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸ் பாடத்திட்டம் என்ன, அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் புத்தகங்கள், நம்ம படிப்பதற்கு தேர்வு செய்ய வேண்டிய புத்தகங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கெசட் 179வது பக்கத்திலிருந்து 181வது பக்கம் வரைக்கும் நமக்கு வேதியியலுக்கான பாடத்திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடத்திட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட், நீங்கள் கல்லூரியில் பயின்ற பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வினாக்கள் வடிவமைக்கப்படும். இந்த யூஜிடிஆர்பி என அழைக்கப்படக்கூடியதில் நமக்கு 2 வகையான வினாக்கள் இடம்பெறும். 1லிருந்து 30 வினாக்கள் தமிழ் இருக்கும். 1லிருந்து 30 வரைக்கும் நமக்கு தமிழ் வினாக்கள் இருக்கும். 31 முதல் 180 வரை நமக்கு வேதியியல் கெமிஸ்ட்ரி வினாக்கள் இருக்கும். இந்த வேதியியல் வினாக்களும் தமிழ் வினாக்களும் அப்ஜெக்டிவ் டைப் என அழைக்கப்படும் கொள்குறி வகையில் இருக்கும். நமக்கு இந்த வேதியியல் பாடத்திட்டத்தில் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அது யூனிட் 1 பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற முதல் யூனிட் ஏ பகுதி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஏ பகுதியில் பார்த்திங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் இதில் 1.1 கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாடல்ஸில் ரூதர்ஃபோர்டு மாடல், போர் மாடல், சோமர்ஃபீல்டு மாடல், அதே மாதிரி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், டியூல் நேச்சர் ஆஃப் லைட்டு, பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாங்க் குவாண்டம் தியரி, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட், டி பிராக்லி ஈக்குவேஷன், ஹெய்சன்பர்க் அன்சர்டினிட்டி. ஸோ இது எல்லாமே குவாண்டம் கெமிஸ்ட்ரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற பாடப்பகுதியில் நமக்கு வரக்கூடியது. தென் 1.2 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸு, அதே மாதிரி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸு, அட்டாமிக், அயானிக், அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் மெஷர்மெண்ட்டுக்காக 2 ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், பாலிங் அண்டு முல்லிகன் ஸ்கேல். அவர்களை பற்றிய தகவலும், எலமெண்ட்ஸ் அலாங் தி பீரியட் அண்டு குரூப்ஸ் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அண்டு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், அதே மாதிரி ஸ்லேட்டார் ரூல், இந்த தகவலும் கொடுத்துருக்காங்க. தென் 1.3 குவாண்டம் மெக்கானிக்ஸினுடைய பாஸ்டுலேட்ஸு, ஆப்ரேட்டார். அந்த ஆப்ரேட்டார் லீனியர் ஆப்ரேட்டார், நான் லீனியர் ஆப்ரேட்டார், அதே மாதிரி காமுட்டேட்டார், ஷார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும், அதே மாதிரி சிக்னிஃபிகண்ட் ஆஃப் சை அண்டு சை ஸ்கொயர், வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டால் அப்படின்ற தகவலும் குவாண்டம்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். தென் 1.2 பி கெமிக்கல் பாண்டிங் அப்படின்றத நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் 1.1 நமக்கு பீரியாடிக்கு கிளாசிஃபிகேஷன்ஸு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு, குவாண்டம் ரிலேட்டடாகவும், செகண்டு பார்ட் நமக்கு கெமிக்கல் பாண்டிங் ரிலேட்டடாகவும் இருக்குது. நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100 வினாக்களில் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து ஆவரேஜாக ஒரு 10 வினாக்கள் இடம்பெறலாம். இந்த 10 வினாக்களில் இந்த 1.1லேருந்து ஒரு 5 கொஷின்ஸும், இந்த பியிலிருந்து ஒரு 5 கொஷின்ஸும் நமக்கு ரைஸ் பண்ணலாம். தென் செகண்டு யூனிட் பார்த்திங்கனாக்கில் செகண்ட் யூனிட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்றது பீரியாடிக் டேபிளில் 13th குரூப்பிலிருந்து 18th குரூப் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் பீரியாடிக் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இதில் 13th குரூப்பில் போரான் அப்படின்றது இருக்குது, 14th குரூப்பில் கார்பன் அப்படின்றவங்க இருக்காங்க, 15th குரூப்பில் நைட்ரஜன், 16th குரூப்பில் ஆக்சிஜன், 17th ஹாலஜன்ஸ், 18th குரூப்பில் இன்னட் கேஸஸ் அல்லது நோபல் கேஸஸ். ஸோ இவர்களை பற்றிய தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், அதர்வைஸ் கால்டு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், அவர்களை பற்றி இருக்கும். ஸோ யூனிட் 2ல் நமக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, இந்த பகுதியிலிருந்து ஆவரேஜாக ஒரு 5 கொஷின்ஸும், இந்த பகுதியிலிருந்து ஒரு ஆவரேஜாக 5 கொஷின்ஸும் நமக்கு ரைஸ் பண்ணலாம். தென் யூனிட் நம்பர் 3 இன்ஆர்கானிக்கில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் அணைவு சேர்மங்கள். தென் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, நமக்கு அணுக்கரு வேதியியல் அப்படின்ற
பாடப்பகுதி 2 பகுதிகளாக யூனிட் 3 வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம முன்ன சொன்னது போலவே 10 வினாக்கள் வரும் பொழுது இந்த பகுதியிலிருந்து ஒரு 5 வினாக்களும் இந்த பகுதியில் ஒரு 5 வினாக்களும் இடம்பெறலாம். நமக்கு யூனிட் நம்பர் 4 அந்த யூனிட் நம்பர் 3லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகுதி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நமக்கு ஜென்ரலாக ரெஃபரன்ஸ் புக் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்கூக் அண்ட் வெஸ்ட் இவர்களை தான் பயன்படுத்துகிறாங்க. சார் ரிமைனிங் டாபிக் வந்து இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நம்ம கடைசியில் இருக்குது, நம்ம அங்கே பேசிக்கலாம். ஸோ 4th யூனிட் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு போகிறோம். நமக்கு 4 to 7 வரைக்கும் நமக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா கேசியஸ் ஸ்டேட் வாயு நிலைமை அப்படின்றது முதல் பகுதியும், சாலிட் ஸ்டேட் திட நிலைமை அப்படின்றது 2வது பகுதியும் கொடுத்துருக்காங்க. யூனிட் நம்பர் 5th யூனிட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியல் அப்படின்றதும், தென் கெமிக்கல் கைனட்டிக்ஸ் வினைவேகவியல் அல்லது வினைவேக பற்றிய கொள்கைகளெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க யூனிட் நம்பர் 5ல். தென் யூனிட் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அண்டு கேட்டாலிசிஸ் அப்படின்ற பகுதியும், அதாவது புறப்பரப்பு வேதியியல் வினைவேகம் பற்றிய கொள்கைகள், அதே மாதிரி கொலாய்ட்ஸ் கூழ்மங்கள் அப்படின்றதும், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மின் வேதியியல் அப்படின்ற பாடப்பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியிலிருந்து நமக்கு 2 போர்ஷன்ஸ், ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியிலிருந்து 5 வினாக்கள் வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். தென் யூனிட் நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி வந்து நமக்கு நம்மளுடைய கல்லூரி பருவத்தில் 3ஆம் ஆண்டில் இந்த பாடப்பகுதிகளை படிப்போம். யார் யாரை பற்றிய ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கேட்டால் யூவி விசிபிள், என்எம்ஆர், இஎஸ்ஆர், மாஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி இவர்களுக்கு பகுதிகளிலிருந்து நமக்கு வினாக்கள் வந்து இடம்பெறலாம். தென் யூனிட் நம்பர் 8லிருந்து நமக்கு 9, 10 இந்த 3 பகுதிகளும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம். இந்த யூனிட் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா 3 போர்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றதும், தென் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸ், இதில் எஃபெக்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட், ஐஃபர் கான்ஜுகேஷன் இது போன்ற எஃபெக்டை பற்றிய தகவல்களும், நாமன்கிளச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐயூபேக் நாமன்கிளச்சர் அப்படின்றது நமக்கு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த ஐயூபேக் நாமன்கிளச்சர்ஸ்லாம் ஒரு 4 வகையான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அல்கேன்ஸு, அல்கீன்ஸு, அல்கைன்ஸ் இவங்க 3 பேருக்கும் சேர்த்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் HC ஹைட்ரோ கார்பன்ஸ்னு சொல்லுவோம். இவர் மட்டும் இல்லாமல் ஆல்கஹால்ஸு, ஆல்டிகைட்ஸு, கீட்டோன்ஸ் இவர்களுக்கான ஐயூபேக் நேம்ஸ் வந்து எப்படி கொடுப்போன்ற ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. தென் யூனிட் நம்பர் 9 நேச்சர் ஆஃப் பாண்டிங் அப்படின்றது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் இருக்குன்னா சிக்மா பாண்ட் அப்படின்றது இருக்காங்க, பை பாண்ட் அப்படின்றது இருக்காங்க. ஸோ சிக்மா பாண்ட் அப்படின்றது எப்படி ஃபார்மேஷன் ஆனால் சிங்கிள் பாண்டு, பை பாண்ட் அப்படின்றது நமக்கு டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். இப்படி இருக்கும் பொழுது இந்த பாண்டிங்குடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்றது 2nd போர்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மெத்தேடு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்பர் 1 வந்து D and L நொட்டேஷன் அப்படின்றதையும், தென் செகண்ட் ஒன் வந்து R and S நொட்டேஷன் அப்படின்றதையும், தேர்ட் வந்து E and Z நொட்டேஷன். இந்த 3 வகையான நொட்டேஷன்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா CI ரூல் அப்படின்னு சொல்லுவோம். CIன்றது பாருங்கள் கேன் இன்கோல்டு பிரலாக், CIP ரூல், CIP கேன் இன்கோல்டு பிரலாக் ரூல் அப்படின்றது தான் இந்த பகுதி. தென் யூனிட் நம்பர் 10 10வது யூனிட் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸிலிருந்து அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அரோமேட்டிக்கில் நடைபெறக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸு, அதே மாதிரி SNAR மெக்கானிசம் அப்படின்றது சப்ஸ்டிடியூட்டட் நியூக்ளியோஃபிலிக்கில் அரோமேட்டிக்கு, அதே மாதிரி இது சப்ஸ்டிடியூட்டட் எலக்ட்ரோஃபிலிக்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும், தென் பயோமாலிகுல்ஸ் நமக்கு உயிரி மூலக்கூறுகள் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றதும், கார்போஹைட்ரேட்டுடைய ஃபேமிலியில் மோனோசாக்ரைடு, டைசாக்ரைடு, ட்ரைசாக்ரைடு, அதர்வைஸ் கால்டு பாலிசாக்ரைடு அப்படின்றத பற்றிய தகவல் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் இந்த டாப்பிக்குடைய கடைசி இன்ஃபர்மேஷன் வந்து
மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி. இந்த மெட்டீரியல் கெமிஸ்ட்ரியில் பாலிமர் அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. தென் டை கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க.